டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஆண்டு வெளியான படங்களுக்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது. இந்த விழாவில் சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், நடிகை, துணை நடிகர், துணை நடிகை, திரைக்கதை, ஒரிஜினல் பாடல், ஒரிஜினல் ஸ்கோர், ஆடை வடிவமைப்பு, புரொடக்ஷன் டிசைன், ஒலி, பிலிம்ஸ் எடிட்டிங், ஒளிப்பதிவு, விஷுவல் எஃபெக்ட் உள்ளிட்ட பல பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்டன. இதில் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய ஓப்பன்ஹெய்மர் படம் 7 விருதுகளை வென்று சாதனை படைத்தது. கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் உருவாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்ற படம் ஓப்பன்ஹெய்மர். அமெரிக்க அணுசக்தி விஞ்ஞானியும் அணுகுண்டின் தந்தை என அறியப்படுபவரான ராபர்ட் ஜே ஓப்பன்ஹெய்மர் என்பவரின் வாழ்க்கையை கதைக்களமாக கொண்டது இந்த படம். இதில் ராபர்ட் ஜே ஓப்பன்ஹெய்மர் கதாபாத்திரத்தில் அயர்லாந்தை சேர்ந்த நடிகர் கில்லியன் மர்ஃபி நடித்திருந்தார். 820 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பட்ஜெட்டில் உருவான இப்படம் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாயை வசூலித்தது. சிறந்த நடிகைக்கான விருது புவர் திங்ஸ் படத்திற்காக எம்மா ஸ்டோனுக்கு வழங்கப்பட்டது. சிறந்த இயக்குநருக்கான விருதை ஓப்பன்ஹெய்மர் படத்திற்காக உலகத்தின் தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக அறியப்படும் கிறிஸ்டோபர் நோலன் தட்டிச் சென்றார். இவர் முதன்முறையாக ஆஸ்கர் விருது பெறுகிறார். ஓப்பன்ஹெய்மர் திரைப்படம் விருதுகளை குவித்துள்ளதால் நோலனின் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர்.